அஸ்வினி நட்சத்திரம், மேச ராசி, இவர்களுக்கு ஒரு 30 வயதுக்கு மேலே பிறக்கக்கூடிய ஒரு திசை சந்திரன் முகா திசை. இந்த மேச ராசிக்கு சந்திரன் 4ஆம் பாவகாதிபதி. சொத்துக்கள், பூமி யோகம், ஒரு நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு சுகஸ்தானாதிபதியாக சந்திரன் மகா திசை வரும். ஆனால் இவர்களுக்கு பாருங்க, கேது நட்சத்திர அதிபதி, சந்திரன் கேதுவுக்கு எதிரணி, எதிரிகள். அப்போது இந்த இடத்துல அவங்க எந்த மாதிரி அவங்க கஷ்டப்படுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தொழில் முறையை வளர்ச்சி பண்ணுறதுலேயும் அவங்களுக்கு ஒரு தடங்கள் இருக்கும். அதை தாண்டி பூமி வாங்கிறதுல மிகப்பெரிய ஒரு போராட்டம் இருக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பாருங்கள், ஒரு 40 வயசுக்குள்ள சொத்துக்களால் மிகப்பெரிய சிரமத்தை சந்திச்சிருப்பாங்க. ஒரு பூமி இருக்குது, அந்த பூமி ஒரு கேஸில் இருக்குது, தீர்வு கிடைக்கல, இல்லை பூர்வீக சொத்து எங்களுக்கு கைக்கு வரல, இல்லை நாங்கள் ஒரு வீடு வாங்கினோம், அந்த வீடு வாங்கி நாங்கள் கடன் போட்டுட்டோம். அந்த சொத்துக்கள் ரீதியாக அவங்களுக்கு அந்த நேரத்தில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் இருக்கும். அதே நேரத்தில் பூமி ரீதியாகவும் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டங்கள் அந்த நேரத்தில் இருக்கும். ஒரு 40 வயசு வரையுமே இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தடுமாற்றத்தை கொடுத்து தான் இவங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டமான வளர்ச்சியை கொண்டு போவாங்க. 40 வயசுக்கு மேலே பிறக்கக்கூடிய ஒரு திசை அப்படிங்கிறது மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு திசையாக இவங்களுக்கு அமையுது.